என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஐயோ அஜு வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. இப்பதான் மருதாணி வச்சிருக்க, நீ எப்ப சாப்பிடலான்னு இருக்க? எப்படி நான் ½ ஆகும், மரியாதையே சாப்பிடு. இட்லி சூடா தானே இருக்கு, சாப்பிடு. ஐயோ அஜு வேண்டாம், ப்ளீஸ் விடுங்க. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? அப்புறம் நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் பாத்துக்கோ. அஜு நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீ இப்பவே சாப்பிடு, ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடு, ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிடுறா ப்ளீஸ். ஏன் அஜு இப்படி பண்றீங்க? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேங்கறல. ஆமா, எப்படி என் கையில மருதாணி வச்சிட்டு நீங்க சமைச்சிட்டீங்க? உனக்கு ஒரு கையில மருதாணி வைக்கும் போது இட்லிக்கு வச்சிட்டேன், அப்புறம் சட்னியும் சாம்பாரும் வச்சிட்டேன். நீங்க கிரேட் அஜு. ஒரே ஒரு இட்லிடா, உனக்காக காலையில எந்திரிச்செல்லாம் செஞ்சல, ஒரே ஒரு இட்லி சாப்பிடு. நான் சாப்பிடலன்னு சொல்லல, கொஞ்ச நேரம் கழிச்சு தான சாப்பிடுறேன்னு. இல்ல டைமுக்கு சாப்பிடணும், நீ சாப்பிடு. நீ என்ன சின்ன குழந்தை, எவ்வளவு தூரம் நான் கெஞ்சிட்டு இருக்கேன், சாப்பிடலாம் ஒரே ஒரு வாய். அஜு என்ன அஜு, இப்ப எனக்கு பசிக்கலையே, நான் என்ன பண்றது? ஏண்டா ஒரே ஒரு இட்லி தானே சாப்பிடுறா கையில், ப்ளீஸ். பசிக்கலையே அஜு, பசிக்காத போது நான் எப்படி சாப்பிடுவேன்? உனக்கு என்னைக்குதான் பசிக்குது? என்னைக்குமே பசிக்கலன்னு சொல்ல வேண்டியது. டெய்லி சாப்பாடு தட்டு தூக்கிட்டு உன் பின்னாடியே நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன குழந்தை நினைப்பின்னுமோ அஜு நான் உங்களுக்கு குழந்தை தானே, அப்புறம் என்ன? குழந்தைங்கிறனாலதான் பின்னாடி சுத்தி சாப்பிட வைக்கிறேன், மரியாதையே சாப்பிடு. இன்னும் உனக்கு நிலாவை காட்டி மட்டும் தான் நான் சாப்பாடு ஊட்டல. என்ன அஜு ஓவரா கிண்டல் பண்றீங்க அஜு? உங்க வீட்டுல உன்னெல்லாம் எப்படி வச்சு சமாளிச்சாங்கன்னு தெரியல. அந்த வீட்ல நான் எந்த தப்பு பண்ண மாட்டேனே. அம்மா வீடு ஒண்ணு, ஹஸ்பண்ட் வீடுன்னு வந்தா ஒண்ணு. எனக்கு ரெண்டு வீடும் ஒரே மாதிரி தான்ப்பா. உன் தங்கச்சி எல்லாம் சொல்லவே தேவையில்ல, உன்ன மாதிரியே தான் இருப்பா. கரெக்ட் அஜு. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க உங்க அம்மா அப்பா 2 பொண்ணுங்களையும். நான் நல்ல பொண்ணு அஜு. ஆமா அஜு, நான் எதுவுமே வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன், நீங்க தான் செய்றீங்க. எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஒருத்தங்க மேல பாசத்தை வைக்கிறோம்னா அவங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்குன்னு அர்த்தம். நீ எந்த வேலை செய்யறனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் இருக்கேன், நான் செய்ய மாட்டேனா? அப்ப என்ன அவ்ளோ பிடிக்குமா அஜு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல கையல். உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா ரோஜா. சொல்றதுக்கு வார்த்தை இல்லனா அர்த்தம் அஜு? அப்படின்னா வார்த்தையால இந்த அன்பு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ தூரம் பேசுனியே, என்ன உனக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும்? அம்மா வீட்ல இருந்து வெளியில வந்ததுல இருந்து எனக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க அஜு. அந்த இதுல எவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாது அஜு. என் அம்மா அப்பா அளவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அஜு. எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தா அவ்வளவு தூரம் நீங்க பாத்துக்கிறீங்களா, அந்த கேரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜு. கடைசி வரைக்கும் என்ன விட்டாதீங்க அஜு, இந்த கேரிங்கோடயே எப்போதும் இருங்க. என் வைஃப் கிட்ட எப்போதும் கேரிங்கா தான் இருப்பேன். எனக்கு முதல் குழந்தைனா நீதான்டா. ஆமா அஜு, உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். அஜய்க்கு வீடு பாத்துட்டீங்களா? வீட்டு ஓனர் கிட்ட சொன்னேன், பக்கத்துல வீடு இருக்குன்னாங்க, பாக்குறேன்னாங்க. அஜய் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு எனக்கு வரேன்னா எப்படின்னு கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஓகே அஜு. என்ன மாமா, எங்க அக்காவுக்கு நல்ல வேலை செய்வீங்க போல. அக்கா மருதாணி வச்சிருக்கிறது என்ன, நீங்க ஊட்டி விடுறது என்ன, என்ன ஒரு பாசம். வந்துட்டியாடி, சாப்பிடுறியா? ஐயோ வேணாப்பா, இப்பதான் அங்க சாப்பிட்டு வந்தேன், எனக்கெல்லாம் வேணாப்பா. நம்ம சாம் தான் சாப்பிடல, சாம் வேணா சாப்பிட கூப்பிடுங்க. டேய் சாப்பிடுறியாடா? டேய் உன்னதான் கேக்குறேன், எந்த பதிலும் சொல்லல. நான் சொல்றேன் மாமா, அவன் இங்க இல்லவே இல்ல, எங்கேயோ கடவுள இருக்கான். ஏண்டி என்னாச்சு? ஷாலு நீ போன் எடுக்கல, அதனாலதான். ஷாலு நீ எப்ப போன் எடுக்காம போனவங்க அப்ப இருந்து இப்படிதான். ஏதோ நான் கூப்பிட்டனால இங்க வந்தேன், அவ்வளவுதான். ஆனா மாமா மருதாணியில வைக்க தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு? ஏடா இந்த ரவுண்ட் தான், அது வைக்க தெரியாதா? போன்ல போட தெரியாது போட மாமா. கோன்ல தெரியாது, இல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு விட்டுருவேன். ஆனா எங்க அக்காக்கு ஹஸ்பண்ட் வந்திருக்காரே, அப்பப்பா சொல்லவே முடியாது மாமா வார்த்தையில. ஏண்டி? இல்லக்கா, உன்னை வச்சு அவர் காப்பாத்துறாரு பத்தியா, அதுதானே பெரிய விஷயம். அடி வாங்க போற என்கிட்ட பாத்துக்கோ. சரி சாம் கிட்ட கேளுங்க என்னன்னு. டேய் சாம் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. டேய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம தான் இருக்க, என்னாச்சு? அவ்வளோ கேள்வி கேக்குற, வாயவே திறக்க மாட்டேங்கிற. சாப்பிடுறியாடா? இல்ல மாமா, எனக்கு பசிக்கல, வேணாம் மாமா. ஆமா அப்படிதான் மாமா. ஏய் எப்படா சாப்பிட்ட? நேத்து நைட்டு சாப்பிட்டேன் மாமா. டேய் அப்புறம் இன்னமாடா பசி எடுக்கல உனக்கு? இல்ல மாமா பசிக்கல, வேண்டாம். டேய் என்னாச்சு, ஏதாவது சொல்றியா? சாம் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உன் ஃபேஸ் பார்த்தாலே நல்லாவே தெரியுது ஏதோ சோகத்துல இருக்கேன்னு. அம்மா ரொம்ப டல்லா தான் இருக்கு, என்னாச்சு? ஐயோ மாமா, நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. டேய் போய் சொல்லாத, ஷாலு போன் எடுக்கல, அதனாலதான் வருத்தமா இருக்கியா? ஏன்னு தெரியல மாமா, ஷாலு போன் எடுக்கல, என்னாச்சுன்னு தெரியல. டேய் ஏதாவது ஒர்க்ல இருப்பா, அதனால எடுக்காம இருந்திருப்பா. இல்ல மாமா, நான் நேத்து நைட்ல இருந்தே போன் வச்சிட்டு இருக்கேன், ஆனா ஆன்லைன்ல தான் இருக்கா. மெசேஜ் பண்ணா ரீப்ளேவே பண்ண மாட்டேங்கிறா மாமா. டேய் ஏதாவது ஒர்க் விஷயமா ஆன்லைன் வந்திருக்கலாம். இல்ல மாமா, ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருந்தா. எந்த ஒர்க்கா இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிருப்பா மாமா. ஏதோ மாமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். இல்ல மாமா, ஆபீஸ்க்குமே போன் அடிச்சு கேட்டேன், ஒர்க் எதுவுமே இல்ல, இன்னைக்கு லீவ் தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன மாமா? டேய்
வந்திருக்கும். அக்கா அப்புறம் எப்படி ஆன்லைன்ல இருந்தா? சரி இரு, நாங்க போன் அடிச்சு பாக்குறோம், எடுக்கறாளா இல்லையான்னு பாப்போம். சரி மாமா. ஹலோ ஷாலினி, ஆனா சொல்லுங்கண்ணா. எங்க இருக்கா? இங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல தானே இருக்கேன். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கேன். இல்ல எங்க இருக்கேன்னு கேட்கறதுக்காக தான் கால் பண்ணேன். ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்க? ஒரு சின்ன ஒர்க் நான் அதனால தான். ஓ அப்படியாடா, ஓகேடா. டைம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டு போ. நான் இருந்துச்சுனா வரேன். ஓகேடா, பாய். அண்ணா சாம் வந்தானா? இல்லடா, சாம் வரல. ஓகேண்ணா. அண்ணா சாம கடைசி எப்ப பாத்தீங்க? இல்லடா, நைட்டு பார்த்தேன், அவன் இன்னும் வரல. அவன் கால் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஓகேண்ணா. என்ன நீ சாம் கிட்ட பேசலையா? இல்ல நான் பேசல, சும்மா கேட்டேன் அவ்வளவுதான். ஓகேடா. சரி மாமா, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். டேய் என்ன கூட்டிட்டு போடா. எங்க இருக்க வீடு தானே, நடந்து போ. இல்லனாலும் நடந்துதான் வந்தேன் போ. சார் இல்லனா அப்படியே நாங்க போய்க்க மாட்டோம். ஏய் சாம் இரு. அக்கா எனக்கு டைம் இல்ல, பாய்க்கா. சரி விட, அவன் போகட்டும். எப்படி விட்டுட்டு போய்ட்டான் பாருங்க மாமா. சரி விட, போகட்டும். சரி நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். போக்க போ. மாமா வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போ போ போ. சாரி சாம், நான் விட்ட சவால்ல ஜெயிக்கணும் சாம். நான் உங்க அம்மா கிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும் சாம். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசாம தான் சாம் இருக்கணும். எப்படி இருக்க போறேன்னு தெரியல, கண்டிப்பா இருந்துருவேன் சாம். ஷாலு உங்களை ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, உங்களை பார்க்கணுமா? வர சொல்லுங்க. அம்மா யாருக்கிட்டே அம்மா? அம்மா என்னமாச்சு, இது ஆபீஸ்மா, ப்ளீஸ் கத்தாதீங்க. உன்கிட்ட அன்னைக்கே வந்து சொன்னேன், என்ன ரிட்டன் என் பையன் கூட நீ சுத்திட்டு இருக்க? அம்மா அம்மான்னு மட்டும் கூப்பிடாத. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் பையன் கிட்ட பேசாத, என் பையன் கிட்ட எதுவும் பண்ணாத, அப்பதான் அவன் பிரிவான்னு சொன்னா இல்லையா? அம்மா நீங்க என்ன நினைச்சாலும் சாமி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுமா. நான் பிரிச்சு காட்டுறேங்கிறல. என் பையன் கிட்ட தயவு செஞ்சு நீ பேசாம இருடி. அம்மா நீங்க நினைக்கிறீங்க பேசாம இருந்தா சாம் என்ன விட்டு போயிருவாங்கன்ட்டு, ஆனா என்ன நடந்தாலும் சாம் என்ன விட்டு போக மாட்டாமா. நானே வெறுத்தாலும் அவன் என்ன மட்டும் தாமா நேசிப்பான். நீ சொன்னதை மட்டும் செய். ஓகேமா, 1 இயர் நான் அவன் கூட பேசாம இருக்கேன். இது நான் சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். 1 இயர் நான் பேசாம இருக்கேன். சாம் என்ன விட்டு போயிட்டானா நானே அவனை விட்டு விலகிடுறேமா. அவன் என்ன தேடி வந்தாலும் நான் பேச மாட்டேமா. அவனை மறக்க அடிக்க வைக்கிறேன்டி 1 வருஷத்துல. ஆனா நான் சாம பாப்பேன். நீங்க பேசக்கூடாதுன்னு மட்டும் தான் சொன்னீங்க, நான் பேச மாட்டேன். அது போதுமா தாயே, நீ பேசாம இரு. அது பேசாம வெறுத்தாலே சாம் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு வந்துருவா. ஆமா நான் சொல்றேன், சாம் எந்த காரணத்துக்கும் எதுக்குமே என்ன விட்டுட்டு போக மாட்டாமா. நீங்க சொன்ன மாதிரியே இந்த சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். 1 இயர் நான் பேசாமலே இருக்கேன். ஆனா சாம் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கம்மா. ஷாலுங்கிற பேரை கேட்டாலே இவனை வெறுக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சப்போஸ் அவன் வெறுக்கலன்னா நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கணுமா? வெறுக்க வைக்கிறேன்டி. ஓகேமா, இந்த சேலஞ்ச் நானுமே ஏத்துக்கிறேன். அப்புறம் அம்மா இன்னொன்னு, இது ஆபீஸ்மா, தயவு செஞ்சு இனிமே இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் சாம பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அது உங்க பையன் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாதுமா. நான் சாம் கிட்ட பேச மாட்டேன், பேசாமலே இருந்துக்கிறேமா. வாமலர் நம்ம போலாம் வாங்கக்கா. பாக்குறேன் என் பையன் உன்னை விட்டு வெறுத்து வருவான் பாரு. பேசாம இருந்து அவாய்ட் பண்ணனா என் பையனுக்கு கண்டிப்பா கோவம் வரும். ஓகே இந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறேன்னு போங்க. கண்டிப்பா சாம், நீ என்ன வெறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். வெறுத்துட்டேன்னா அந்த நிமிஷம் நான் இல்ல சாம். என்ன எங்க போற? ஐயோ சாம், ஏன் சாம் என் முன்னாடி வந்து நிக்கிற? உனக்கு எப்படி சாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு? அப்ப நீ பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்கேன். நீ தான் போன் அடிக்க சொல்லியிருக்க சாம். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்கிட்ட ஏதாவது சொல்லலாம்ல? சாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம், நான் கிளம்பணும் சார். சாரி சாம், நான் கிளம்பணும், அப்புறமா வரேன் சார். ஷாலு போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற, என்னாச்சு? சாம் கொஞ்சம் வேலை சாம், அதனாலதான். சாரி சாம், நான் கிளம்புறேன் சாம். என்கிட்ட நல்லா போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல ஷாலு. இல்ல சாம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் பேசிட்டு தானே இருக்கேன். இல்ல நீ நல்லா போய் சொல்ற ஷாலு. நீ அவாய்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுதா, நான் என்ன காரணம்னு தெரியல ஷாலு. நீ பேசாம இருக்கிறது எனக்கு வலிக்குது ஷாலு. சாரி சாம், என்ன மன்னிச்சிடு சாம். சாரி சாம், என்னால சொல்லவும் முடியல சாம். சாரி ஷாலு, என்ன பார்த்து பேசுன்னு சொன்னேன். என்ன நீ அவாய்ட் பண்ற நல்லாவே தெரியுது ஷாலு. இப்ப நான் உன்கிட்ட சொன்னேன் வையா, அம்மா வந்து மிரட்டினாங்கன்னு சொல்லி. நான் விட்ட சேலஞ்ச் தப்பா போயிடும் சாம். நீ எனக்காக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் சாம். ஷாலு என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல ஷாலு. இல்ல சாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன வேலைக்கு வந்த அவ்வளவுதான். இல்ல ஷாலு, நீ ஏதோ பண்ற, அது தெரியுது ஷாலு நல்லாவே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாம். நான் ஏன் உன்கிட்ட பண்ண போறேன்? நான் யார் சாம் உன்னை அவாய்ட் பண்றதுக்கு? ஷாலு தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. உனக்கே தெரியும் இந்த மாதிரி பேசினா எனக்கு கோவம் வரும்னு. நான் சொன்னது தானே சாம் உண்மை. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீ யாருன்னு தெரியாது உனக்கு. சொல்லு ஷாலு, ஏன் வாய் மூடிட்டு இருக்க? சொல்லு ஷாலு. ஏன் ஷாலு என்கிட்ட பேச மாட்டியா? சாம் அப்பா சொன்னதா இப்பவும் சொல்றேன் சாம். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு நான் யாரு சாம்? ஷாலு அப்படி பேசாதன்னு சொன்ன ஷாலு. உன்னோட மௌனம் எனக்கு கொல்லுது ஷாலு. பூக்களின் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். மென்மையும் பெண்மையும் அக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான், பார்த்தால் ரெண்டும் வேறுதான், பாலுக்கும் கல்லுக்கும். சாம் அழுகாத சாம், என்னால பார்க்க முடியல சார். நான் வரேன் சார். இதுக்கு மேல நான் இங்க நின்னுட்டு இருந்தா உன்கிட்ட பேசிடணும்னு பயமா இருக்கு சாம். தயவு செஞ்சு என் முன்னாடி அழுகாத சார். ஷாலு ஷாலு ஏ ஷாலு நின்னு. ஷாலு நீ நான் அவாய்ட் பண்றல, நான் பாத்துக்கிறேன் ஷாலு. சாம் என்னாச்சு? ஷாலுவ பக்க தான சாம் போனா, ஏன் அழுகுற? டேய் அண்ணா சொல்லு என்னாச்சு? ஏய் சாம் என்னாச்சு? ஷாலு ஏதாவது திட்டிட்டாளா? திட்டி இருந்தா கூட பரவாயில்ல மாமா, நான் அவாய்ட் பண்றேன் மாமா. ஏய் சாம் என்ன சொல்ற? ஷாலு ஏன் அப்படி பண்ண போறா? சுத்தமா தெரியலக்கா, என்னாச்சுன்னே தெரியல. டேய் இப்பதானே எங்க கிட்ட பேசினா, நான் தான
பேசினா? நான் அவ முன்னாடி போய் நிக்கிறேன், நான் யாரோ மாதிரி பேசிட்டாக்கா. சாம் என்ன சொல்ற, ஷாலு ஏன் அப்படி பண்ண போறா? டேய் அண்ணா, நீ என்ன லூசா? அண்ணியெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. இல்ல நான் அவாய்ட் பண்றா, என்னன்னே தெரியல. டேய் என்ன சொல்ற லூஸ் மாதிரி? அக்கா இல்லக்கா, வை நான் அவாய்ட் பண்றேன். நேத்து நைட்ல இருந்தே போன் எடுக்கல, மார்னிங் அது போய் பார்க்கலாம் சிரிச்சு அவகிட்ட பேசலாம்னு பார்த்தா நான் அவாய்ட் பண்ணிட்டாக்கா. ஏய் ஓகேடா, ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பா விடு. இல்லக்கா, எந்த டென்ஷனா இருந்தாலும் என்கிட்ட நல்லதா பேசுவாக்கா. வா ஷாலு. எனக்கு தெரியும் சாம், நீங்க வந்து அழுந்துட்டு தான் இருப்பேன். டேய் சாம், ஷாலு வந்திருக்கு. இல்ல மாமா, அவ என்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. நான் அவளை பார்த்து திரும்பி டென்ஷன் பண்ண வேணாம் மாமா. விட்டுருங்க, நீங்க பேசுங்க. வா ஷாலு, என்னாச்சு? எதுக்கு வந்திருக்க? அக்கா இல்லக்கா, நாங்க பழைய வீட்டுக்கே வந்திருக்கோம். ஏன்டா பழைய வீட்டை சுத்தம் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல நான் இங்கேயே இருக்கலாம்னு வந்திருக்கோம்னா. ஏய் என்ன திடீர்னு? திடீர்னு இல்லக்கா, வரணும்னு தோணுச்சு வந்தோம்க்கா. இந்த வீட்ல தங்கி 6 மாசம் ஆச்சுலக்கா, அதான் கொஞ்சம் அப்பா இங்க இருக்கணும்னாரு, அதனாலதான்க்கா. ஓ அப்படியா ஷாலு, ஓகே. ஆனா நீ ரிட்டர்ன் நீங்க இங்க வந்ததுல ஹாப்பி தான் நீ. ஓகேடா, நான் போறேன். போடா. சாரி சாம், வந்து உன்கிட்ட பேசாம போறல. சாரி சாம். உனக்கு எவ்வளவு வலிக்குன்னு எனக்கு தெரியும் சாம். முன்ன விட எனக்கு ரொம்ப வலிக்குது சாம். டேய் ஏதாவது பேசு. ஏய் சாம், ஏதாவது பேசு சாம். நம்ம காதல் எல்லாம் பொய்யே நினைக்கிறாங்க சாம். அவங்க முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுவேன் சாம். நீ என்ன காதலிக்கிறது உண்மைன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன் சாம். ஓகே அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிடா. ஏய் சாம் கிட்ட பேசல அக்கா, அத பத்தி இப்ப பேச வேணாம், கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன்க்கா. ஓ டென்ஷனா? ஓகே நீ போ. ஓகே அக்கா, நான் வரேன்க்கா. இங்க பழைய வீட்ல தான்க்கா இருக்கோம். சரிடா நீ போ. சரி அக்கா, வீட்டுக்கு வந்துருங்க. சரிடா, வரோம், நீ போ. சாம், உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தான் சாம் நான் இங்க வந்தேன். உன்கிட்ட பேசாம இருக்கும்போது நான் அங்க இருந்து இங்க வந்தேன்னா கண்டிப்பா நீ சந்தேகப்படுவ சாம். அதனாலதான் நான் இங்கேயே வந்திருக்கேன் சாம். டேய் என்னதாச்சும் உங்க ரெண்டு பேத்துக்கு அவன் ஏன் டென்ஷனா இருக்கேங்கறா? நீ ஏதாவது தப்பு பண்ணியா? ஏதாவது பேசுனியா அவகிட்ட? நான் ஏன் மாமா அவகிட்ட பேச போறேன்? நேத்து நைட்ல இருந்தே அவ போன் எடுக்கல மாமா. ஓகே, அவள கொஞ்சம் ஃப்ரீயா விட, கண்டிப்பா பேசுவா. அம்மா நானா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட, அவங்களே பேசுவாங்க. பழைய வீட்ல தானே இருக்காங்க. அம்மா ஞாபகம் ஏதாவது வந்திருக்கும், அதான் கொஞ்சம் ஃபீலா இருப்பாங்க. விடு, அம்மா கிட்ட சொல்லாம லவ் பண்றோமே அப்படி ஏதாவது நினைப்பு இருக்கும், அதனாலதான் விடு. ஓகே சாம், தயவு செஞ்சு அழுகாத சாம். நீ அழுந்தா நல்லாவே இல்ல சாம், அழுகாத சாம். டேய் நீ ஏன் அழுந்துட்டு இருக்க? ஷாலு நீ பேச வைக்கலவா? அவங்க நம்ம கிட்ட என்னைக்கு பேசாம இருந்திருக்காங்க. பேசலனா நம்ம பிளான் போட்டு பேச வச்சிரலாமா? டேய் அவ சொன்ன மாதிரி அம்மா ஞாபகம் ஏதாவது வந்திருக்கும், அதனால தான் ஃபீல்ல இருப்பா. விடு. டேய் சாம், இனி உனக்கு ஜாலி தான் சாம். மாடில இருந்து பார்த்தாலே தெரிவாங்கல ஷாலு. நீ வாயை மூடி, நானே கடுப்புல இருக்கேன். நீ என்னைக்கு தான் இல்லாம இருந்திருக்க சொல்லு பாப்போ. உனக்கு உள்ளுக்குள்ள குளுகுளுன்னு இருக்கும்னு எனக்கும் தெரியுதுடி அஞ்சலி. அது உனக்குடா, எனக்குலாம் அந்த பொறாம இல்ல. ஆனா உனக்கு வந்திருக்க வாழ்க்கைய பத்தியா எப்ப வேணாலும் ஷாலு நீ பார்க்கலாம். அதுக்கு முத அவ பேசணும். ஏய் பேசுறாங்களா, நீ பார்க்கலாம்ல. ஆனா உள்ளுக்குள்ள நல்லா ஜாலியா இருப்பல சாமனா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்கிட்ட பேசாம இருக்கிறது. டேய் பத்தியா இல்லையா? நீ சரியான ஆள் சாம். ஆமா சாம், நீ சரியான ஆளு. இல்லக்கா, இனிமே தூரத்துல போய் ஆபீஸ்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இங்க இருந்து பக்கத்துல இருந்தே பார்க்கலாம்ல அவள. ஒரு கஷ்டத்துலயே உனக்கு ஒரு சந்தோஷம். ஆமாக்கா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவங்க வந்துட்டால, அது போதும். கண்டிப்பா பேச வச்சிருவேன்க்கா. அப்புறம் ஏன்டா இவ்வளவு நேரம் அழுந்துட்டு இருந்த? அது கொஞ்சம் ஃபீலிங் மாமா, அவ்வளவுதான். உனக்கு ஃபீலிங் இருக்குல்ல? ஃபீலிங் இல்லாம ஏடா இருக்கும்? எங்க மாமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும்போது உனக்கு தெரியல? இருந்துச்சுடா, இதெல்லாம் ஓவர்ல. உன்னை விட ஓவராவா பண்றேன் நானு. ஏய் சாம், அக்காவையும் மாமாவையும் அப்பப்ப கலாச்சறடா நீ. இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட்டரி, வெளியில சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. வந்ததுல இருந்து மறந்துட்டேன். எங்க அஜய் வீட்டை காட்டுறேன்னு சொன்னீங்களே, காட்டலையா? ஏய் ஷாலு வீட்டு பக்கத்துல தான் வந்தவே. ஓ பக்கத்துல வந்துட்டாங்களா? ஓகே மாமா. வீடுலாம் ஓகே தானே மாமா? உங்களுக்கு ஓகே தானே? அது தெரியல, எங்களுக்கு ஓகே அவங்களுக்கு ஓகேவான்னு தெரியல. பார்த்து சொன்னாதான் தெரியும். ஒரே ஒரு ஆளுக்கு 4 ரூம் இருக்கு, போதும்னு நினைக்கிறேன். ஓகே மாமா. ஏன்னா நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க, சொன்னதுக்கு அப்புறம் செய்யாம இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல மாமா. ஆமா, பொறுப்பு ஜாஸ்தி சாமனா உனக்கு. ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லிருக்காங்கல்ல, அது செய்யணும். அப்ப ஷாலு நீ பேசல, நீயும் பேச மாட்டாதானே? அது வேற இது வேறடி. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. அர்ஜுன், அர்ஜுன், உங்களை யார் மாமா வந்து கூப்பிடுறது? தெரியலையேடா. உள்ளார வாங்க. ஆனாக்கா மாமாவும் அண்ணனும் ரொம்ப முட்டாளுன்னு தெரியுதுக்கா. ஏண்டி? ஐயோமாக்கா, அது அஜய் நல்லாவே தெரியுதுனக்கா. ஓ ஆமால, நம்ம வீட்டுக்கு வரேன்னு இருந்தாங்களே. அஜய் உள்ள வாங்க. உனக்கு எப்படி அஜய் தெரியும்? ஏ லூசு, பைத்தியமாடாடி. அவங்க தானே வரேன்னு இருந்தாங்க, அப்ப அவங்க தானே வந்திருப்பாங்க. ஓ மாமா வீட்டுக்கு வந்து அர்ஜுன் கூப்பிடும்போது அவங்கள தான்டா இருக்கும். ஆனா மாமாவும் நீயும் லூசுன்னு தெரியுதுடா. அது கூட அக்காவும் தான். பாத்துக்கோடி, கால ஷூ தான் போட்டிருக்கேன். எங்க இருந்து எங்க வரும் தெரியாது. வர வரைக்கும் எங்க மாமா அக்கா வந்து சும்மா இருப்பாங்கல்ல. அப்படி ஏதாவது ஷூவை தூக்கி போட்டேன்னு வையே, மாமா பின்னாடி இல்லாட்டா அக்கா பின்னாடி ஒளிஞ்சுக்குவேன். ஆமாண்டி, நீ அடி வாங்குறதுக்கு நாங்க அடி வாங்குறோம். தங்கச்சிக்காக செய்யறதுல தப்பு இல்ல. என்ன உள்ளார வர சொன்னா வரவே இல்லை. உள்ளார வாங்க அஜய். இன்னும் அந்த மாஸ்க் விடலையா? உனக்கு எப்படி திரும்பவும்ல தெரிஞ்சிச்சு? அதுதான் முன்னாடி அவ்வளோ பெரிய கண்ணாடி வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? எல்லாம் பெட்ரூம்ல இல்லாட்டினா அங்க எங்கேயாவது வைப்பாங்க. நீங்க மட்டும் வெளி ரூம்ல பளிச்சுன்னு வச்சிருக்கீங்களே, அது போதாதா? வாசலுக்கு நேரா வைக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? வீட்டு பெரியவங்களா சொல்லிருக்காங்க, சீக்கிரம் கிளம்பிட்டு வந்து இங்க பாத்துக்கலாம் பத்தியா. பெட்ரூம் கண்ணாடில ஒரு மாதிரி இருக்கும், வெளியில கண்ணாடில நல்லா தெரியும்டா, அதனாலதான். ரொம்ப அறிவாளியாக்கா நீ. தேங்க்யூடா. ஐயோ அஞ்சலி, அவ்வளோ கியூட்டா இருக்கு அஞ்சலி. இந்த 3 பேத்தை விட நீ தான் அஞ்சலி அழகா இருக்க. வீடு எங்கன்னு சொல்றீங்களா அர்ஜுன்? பாக்கலாம். இப்பவே சொல்லிடுறேன், 4 ரூம் தான் இருக்கு. ஐயோ போதுங்க, அந்த 1 மந்த்துக்கு அது போதும். 2 ரூம் இருந்தாலே போதுங்க எனக்கு. வெறும் 1 மந்த் தானே போதும். இங்க இருந்து காலேஜ் ரொம்ப பக்கம் போல. ஆமா, இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல தான். வீடு பார்க்க போலாமா? எல்லாரும் வரீங்களா? அப்புறம் வீட்ல உட்கார்ந்து போர்
அடிக்க போது அங்கேயாவது வந்து பார்க்கலாம் தான். உங்களுக்கு 4 ரூம் ஓகேனா போய் பார்க்கலாம். எனக்கு ஓகே தான், எனக்கு போதும். ஆமா என்னாச்சு, ஏன் சிரிக்காம எல்லாம் சோகத்துல இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அஜய், எப்ப பார்த்தாலும் நீங்களும் சிரிச்சுட்டு தானே இருப்பீங்க. கொஞ்சம் சோக கடல் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆமா இன்னொரு ஆள் எங்க காணோம்? அவங்களும் உங்க வீட்டு பக்கத்துல தான். எங்க வீட்டு பக்கத்துல? அவங்க வேற எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப இங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியாங்க, ஓகே நம்ம வீட்டை போய் பார்க்கலாமா? தாராளமா வாங்க போலாம். வீடெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? வீடு ஓகே தானே? நாங்க பார்த்திருக்கோம், பல டைம் நல்லா தான் இருக்கும். அஞ்சலியே சொல்லிட்டா அப்ப நல்லதா இருக்கும். ஓகே தான், எதுக்கு போய் பாத்துட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து போய்? ஐயோ நீங்க தானே தங்க போறீங்க, ஒரு டைம் பார்த்துட்டு நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீங்க பார்த்தாலே நல்லா தானே இருக்கும், விடுங்க. அப்புறம் என்ன விஷயம்? எந்த பிரச்சனை வந்தாலும் கூப்பிட்டா உடனே வந்துருவீங்களா? கொஞ்சம் டவுட் தான். வாயை மூடு அஞ்சலி. என்ன பிரச்சனை வந்தாலும் கூப்பிடுங்க, நாங்களும் உங்க ஃபேமிலி மாதிரி தானே. எனக்கு சமைக்க தெரியாது, ஓரளவு கத்து கொடுக்குறீங்களா? கத்து கொடுத்துறலாம். அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சிச்சு. ஏன் என்னாச்சு சாம்? அக்காவுக்கே சுத்தமா சமைக்க தெரியாது, இதுல அவங்க சொல்லி தர போறாங்களா? போய் சொல்றாங்க, எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். இல்ல எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம், அதையே வச்சு நான் சமைச்சுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. ஃபேமிலின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசிட்டீங்களே. ஃபேமிலினாலதாங்க இப்படி பேசுனேன். அப்படி சொல்லுங்க. நானும் உங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க, நம்பலாங்க. ஏன் நம்ப மாட்டீங்களா? நீங்களும் எங்க ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலி கிட்ட ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலே வந்து நிப்போ, கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்க ஃபேமிலி அப்படி. அதை விட சாலோனி கிட்ட கேட்டீங்கன்னா நல்லா சமைக்க கத்து கொடுப்பாங்க. ஏன்னா சாலோனிக்கு நல்லாவே தெரியும். அப்பா அவங்க கிட்டே கத்துக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. எல்லாம் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு குத்தி காட்டுறீங்க அதானே. அதான் என் வைஃப் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அப்பதான் உங்களை திட்ட மாட்டாங்க. அதானே மாமா? சீக்கிரட் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. அஜு நான் ஒண்ணுமே சொல்லலப்பா, உன் தம்பி தான். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு.